வணக்கம். ஓகே, இன்னைக்கு தீபாவளி ரெசிபியான சுஜி பிஸ்கட் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப் கோதுமாவு. இது நான் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப். அதே கப்பில் அரைச்ச சீனி, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன். இது ரவா. நான் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, பால் மாவு, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எந்த பிஸ்கட் செஞ்சாலும் அதை நம்ம சளிச்சிட்டு செய்கிறது தான் பெட்டர். ஓகே, மாவையும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் போட்டு சளிச்சிட்டு, ஓகே, பால் மாவையும் போட்டு சளிச்சிடலாம். இது என்ட்ரிகோஸ் பாய்க்கலாம், எவ்ரிடே பாய்க்கலாம், நெஸ்டெல் பாய்க்கலாம், நெஸ்ப்ரே பாய்க்கலாம், எது வேணாலும் பாய்க்கலாம். டிபெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு செய்யுங்க. இது ஒரு அரை கப்பு. ஓகே, சீனியை அரைச்சதுக்கு அப்புறமா 1 கப்பு அளவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் சளிச்சு எடுத்துட்டு ரவாவை நம்ம அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைனாக நல்ல ஒரு கிளறிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். நெய் எவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, நெய் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எவ்வளோ தேவைப்படுதுன்னு நம்ம பிணைய தான் நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ண வேண்டிதான். கையை சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை விட்டு பிணைய ஆரம்பிச்சிடும். ஒரேடியாக ஊற்றி பிணையாதீங்க, அப்புறம் மாவு பத்தாமல் போகும், அப்புறம் ரவா பத்தாமல் போகும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கிட்டு நிறையா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே நெய்யை விட்டு பிசைய ஆரம்பிங்க. அவ்வளோதாங்க. எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு அரை கப்பு நெய் தான் தேவைப்பட்டுச்சு. அதிலே நான் அழகாக பிணைஞ்சு எடுத்துட்டேன். ஆல்ரைட், இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு திருப்பி நம்ம எவ்வளோ பெருசு நமக்கு பால் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு தட்டி நம்ம பேக்கிங் ட்ரேல வைக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நீங்கள் எல்லா பாலுமே ஒரே சைஸில் இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இது அரை டீஸ்பூனில் பால் எடுத்து ரொம்ப சின்னதாக க்யூட்டாக பிடிச்சி வச்சேன், எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுக்காக. ஓகே, இதே மாதிரி தட்டி நீங்கள் வைங்க. எல்லா பாலையும் இதே மாதிரி தட்டி வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் காணிக்கிறேன்.
ஓகே. இது கடைசியா நம்ம எப்படி அழகுபடுத்தலான்னா, இப்போ லேட்டஸ்ட்டா நான் கொஞ்சம் பேர் வந்து சேரிலாம் வைக்கிறத பார்க்குறேன். இது வந்து நம்ம பாரம்பரியமா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கலர் நமக்கு பிடிச்ச சிவப்பு கலரோ, கிரீன் கலரோ ஏதாவது ஒரு கலரை வச்சு இந்த மாதிரி அது சும்மா அழகா இருக்கணுன்றதுக்காக வைப்போம். இல்ல ஒரு சிலர் வந்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸு கூட போட்டு பேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது என்னோட ரெட் கலர் மட்டும்தான். அதையே நான் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். இப்போது இதை இந்த மாதிரி வச்சுட்டு 170 டிகிரியில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கலரில் அலங்கரிச்சிட்டு பேக் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டே பாருங்கள், அழகாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுனாலே என்னமோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துடுது. பரவாயில்ல, நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம். அது ரொம்ப கிரான்ச்சியாகவே இருந்துச்சு, அதையும் சாப்பிட்லாம். இது வந்து பொஃபேக்கான கலரில் 170 டிகிரியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன். இதாங்க வித்தியாசம் பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுதான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுறதுக்கு உந்துதலாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப்பர்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடவும் முடியும். ஒன்றாவது தடவை பேக் பண்ணதையும் 2வது தடவை பேக் பண்ணதையும் உங்கள் பார்வைக்காக வச்சுருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.